டீ. தேங்க் யூ. ஏன் இவ்வளவு இனிப்பு? தெரியாம சக்கரை போட்டியா என்ன? இல்லையே, நான் ஏன் சக்கரை போட போறேன்? உனக்கு சக்கரை போட்டா பிடிக்காதுன்னு தெரியுமே. அப்ப ஏன் இனிப்பா இருக்கு? என்ன? ஒருவேளை பால் இனிப்பா இருக்கும். பால் இனிப்பா இருக்குமா? அப்படிலாம் நடக்குமா? நடந்தாலும் நடக்கலாம். அந்த மாடு என்ன சாப்பிடுதோ அதை பொறுத்து இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் இனிப்பா கொடுத்துருக்கலாம். பாசிபிள். இன்னைக்கு இனிப்பா இருக்கு. நேத்தோட பால் இல்லையா, அதனால இப்படி இருக்கும். பேசாம நீ பாலை வச்சு பாயசம் பண்ணிட. அதான் பாத்துட்டேனே. என்ன? 2 உருண்டையை தூக்கி போட்டியே பார்த்தேன். அது டேஸ்டுக்காக போட்டேன். டேஸ்டுக்குனாலும் இனிப்பு தானே. மாட்டுக்கு இனிப்பு கொடுத்துட்டானே, தேவையில்லாம பால்காரங்க மேல கம்ப்ளைண்ட் வேற. என் நெத்தில என்ன ஃபூல் எழுதி விட்டிருக்கா? நோ நோ. ஆக்சுவலி அது ஒரு பிரசாதம். ஓ, பிரசாதம். பிரசாதம்? அந்த பிரசாதமா? கஷாலி, அந்த பண்டிதர் கூட சொன்னாரே, காலையில டீல கலந்து குடிங்க, உங்க ஹஸ்பண்டுக்கும் கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு பூ பூக்கும். பூ பூக்கணும் நீ விரும்புறியா? ஏன், உனக்கு பிடிக்கலையா? எப்படி பண்றது? எல்லாரும் பண்ற மாதிரி தான். அதெல்லாம் எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் எப்படிப்பா பண்றது? பண்ணலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படின்னா பண்ணலான்னு சொல்ற. அப்புறம் நாமளும் எவ்வளவு பிஸியா இருக்கோம்ல. என்னோட ஜாப், உன்னோட ஜாப், டைம் எங்க இருக்கு? அப்புறம் ஒரு குழந்தைனா 24 hours கேர் பண்ணணும். அப்படின்னா நம்ம பண்ண வேண்டானே. ஆனா ஆனா நான் அம்மாவை வர சொல்லலாம். அவங்க கொஞ்ச நாள் இங்க இருப்பாங்க. பேபி கிட்ட பேசி 24 hours இங்கே இருக்க சொல்றேன். இல்ல, பேபிக்குன்னு குழந்தைங்களா இருக்காங்க. அப்புறம் என் அம்மா அப்பா? உன்னோட பேரண்ட்ஸ் அவங்க அங்க இருக்காங்க, வர சொல்லாமே. ரைட். So we can do it. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமே. முதல்ல பிரெக்னன்சி டைம்ல ஆக போற செலவு, அப்புறம் டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க, குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் செலவு, அப்புறம் காலேஜ் ஃபீஸ் செலவு, போஸ்ட் காலேஜ், அப்புறம் ஃபாரின் எஜுகேஷன், அதுக்கு கல்யாண செலவு. I know you are right. We shouldn't. ஆனா குழந்தை பிறக்கும்போது அதுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டத்தோட பிறக்கும்ல. அப்புறம் உன்னோட ப்ரமோஷன் கிடைச்சிடும். என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃபேக்ட் குழந்தைங்கிறது அதிர்ஷ்டம். அதனால நம்ம செய்யணும். ஒரு வேலை இல்லாமலும் இருக்கும். You know what baby? இதுக்குன்னு ப்ராப்பரா ஒரு பிளானிங் I இருக்கு. agree. Let's do an Excel sheet. அதுல 2 காலம் போட்டுப்போம். எதுக்காக நம்ம பண்ணணும், எதுக்காக பண்ண கூடாது. ஓகே, நீ உனக்குன்னு ஒரு லிஸ்ட் பண்ணு, நான் எனக்குன்னு ஒரு லிஸ்ட் பண்றேன். நாம 2 hours பார்க்கலாமா? யா. ஓகே. 3 மணிக்கு உன்னை கான்ஃபரன்ஸ் ரூம்ல பார்க்கறேன். ஓகே. கான்ஃபரன்ஸ் ரூம் பேபி ஆபீஸ்ல பார்க்கறதா? பாயிண்ட் என்னன்னா, ஒரு குழந்தை நம்ம வாழ்க்கைக்கு நிறைய சந்தோஷத்தை கொண்டு வரும். நிச்சயமா. நானும் அந்த பாயிண்ட் எழுதிருக்கேன். Really? ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள சந்தோஷம் வரணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். That's amazing. அப்புறம் நம்ம வேலை செய்யற விதம், வொர்க் பிரஷர், லைஃப் எவ்வளவு ஸ்ட்ரகிளா போயிட்டு இருக்கு, டிராஃபிக் எல்லாமே. வீட்டுக்கு வரும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வரும் இல்லையா? வீட்டுக்குள்ள வரும்போது கியூட்டா, நல்லா அழகா, கொழுன்னு ஒரு குழந்தை இருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும் இல்லையா? குழந்தை வந்து ஹக் பண்ணுச்சுன்னா நம்ம எல்லா கஷ்டத்தையும் மறந்துருவோம். Absolutely. எஸ். தேர்ட் பாயிண்ட் ரொம்ப லாஜிக்கலான பாயிண்ட். ஓகே. இங்க பாரு, வயசானவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க? இங்க பாருப்பா, கல்யாணம் ஆகி 4 ஆயிடுச்சு, 6 வருஷம் ஆயிடுச்சு, வாழ்க்கையில எப்படி நீங்க அடுத்த படிக்கு போறீங்க? இந்த பேச்செல்லாம் நின்னு போயிடும் இல்லையா? ஒரே ஒரு குழந்தை நம்ம ஃபேமிலியை முழுமையாக்கிடும். அண்ட் நான் என்ன யோசிச்சேன்னா, நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது யூசுவலா என்ன எப்பவுமே அப்பான்லாம் கூப்பிட கூடாது. அதாவது அப்பா அம்மாலாம் இல்ல. ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது என்ன ரிஷின்னு தான் எப்பவும் கூப்பிடுவோம். ரிஷி. யா,
நாம அதை என்னன்னு கூப்பிடுறது? அதுவும் யோசிச்சுட்டேன். பையனா ரிஷி ஜூனியர், ஜஸ்ட் லைக் ராபர்ட் டவுனி ஜூனியர். அவன் அப்பா பேர் கூட ராபர்ட் டவுனி தான். நாம அத பத்தி பொறுமையா யோசிக்கலாம், சரியா? அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஷாப்பிங் பண்ணி ஆகணுமே. எனக்கு தெரியும். அப்புறம் உனக்கு தெரியுமா, நாம அந்த சின்ன 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 குட்டி குட்டியான ஷூஸ், அப்புறம் மிட்டன்ஸ், இந்த அழகான கேப் போடுவாங்க. இந்த கேப்ஸ் எல்லாம் எவ்வளவு கியூட்டா இருக்கும். And you know what? Okay, listen. நாம இந்த கான்ஸ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்ல. என்ன கான்ஸ்? அதாவது பாரு, நம்ம பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. உனக்கு மட்டும் குழந்தை பிறந்துச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. I mean, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம்ல. ப்ராப்ளம் என்ன, பெரிய ப்ராப்ளம் சேலஞ்சஸ் தான். இது ஃபர்ஸ்ட் டைம் தான, எல்லாத்தையும் பாத்துக்கலாமே. எக்ஸாக்ட்லி, ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு ரொம்ப ஈஸி தானே. ஆமா, இதெல்லாம் பாத்துக்க வேலைக்காரங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம்ப்பா. அப்படினா நாம இப்போ ரெடியா? கரெக்ட்டா சொல்லிட்ட, ரெடி தான். Oh my god, I'm so excited. சரி சரி, வா போய் வேலைய ஆரம்பிக்கலாம். இப்போ வா. ஆமா, இப்பதான், ஏன் டைம் வேஸ்ட் பண்ணனும்? ஓகே, கம். ஹாய் गाइस, இன்னைக்கு எபிசோட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த எபிசோட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேக் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் ஷிட்டி ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.